يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وإن خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. சர்வ புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே சலாமும் ஸலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள் தாபீன்கள் தபஅ தாபீன்கள் நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டுமாக. அன்புக்குரிய அருமை சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், ஹக்குல் முஸ்லிம் அலல் முஸ்லிம் ஹம்சுன், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் 5 இருக்கிறது. சொல்லிட்டு சொல்கிறாங்க, ரத்து சலாம், சலாம் சொன்னால் அதுக்கு பதில் சொல்வது, வ இயாதத்துல் மரீல், நோயாளியை சுகம் விசாரிக்க போவது, வ இத்திபாஉ ஜனாயிஸ், ஒரு ஆள் மரணித்துட்டாருன்னு சொன்னால் அந்த மையத்தை தொடர்ந்து பின்துயர்ந்து போவது, வ இஜாபத்து தஅவா, அவர் விருந்துக்கு அழைத்தால் அவருடைய அந்த அழைப்புக்கு பதில் கொடுப்பது, வ தஷ்மீத்துல் ஆத்திஷ், தும்மியவர் அல்ஹம்துலில்லா சொன்னால் அவருக்கு யர்ஹமுக்கல்லா என்று சொல்வது. இது புகாரி ஷரீஃபில் 1240வது ஹதீஸ், முஸ்லீமில் 2162வது ஹதீஸாக பதிவாகிருக்கக்கூடிய ஹதீஸ். இந்த முஸ்லீம் கிரந்தத்தில் பதிவாகிருக்கக்கூடிய ஹதீஸில் 6 விஷயம் சொல்லப்படுது. அதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் 6 அப்படி என்று சொன்னதாக அந்த ரிவாயத்து வருது. அதில் வரக்கூடியது ஒன்று மேலதிகமாக வருது. சொல்கிறாங்க, இதா லக்கீத்தஹு ஃபஸல்லிம் அலை, ஒரு முஸ்லீமை சந்தித்தால் நீ சலாம் சொல்லுங்கிறாங்க. முதல்ல சலாத்துக்கு மறுமொழி சொல்கிறது, அஸ்ஸலாமு அலைக்கும் வேண்டாம், வலைக்கும் அஸ்ஸலாம் சொல்கிறது கடமை. இந்த ஹதீஸில் வருது, சந்தித்தா நீங்கள் சலாம் சொல்கிறது கடமை அப்படி என்று வருது. ஒய்தா தஆக ஃபஅஜிபு, உங்களை அழைத்தால் பதில் கொடுக்கணும் அப்படிங்கிறது. விருந்துக்கு அழைத்தால், ஒருத்தர் விருந்துக்கு அழைத்தால் அதுக்கு பதில் கொடுக்கணும். ஒய்தா இஸ்தன்ஸஹக ஃபன்ஸஹ்லஹு, இதில் மேலதிகமாக வர்றது இதுதான். ஒரு முஸ்லீம் உங்களுக்கு எனக்கு ஏதாவது நசீஹத்து செய்யுங்க அப்படி என்று கேட்டால் நீங்கள் நசீஹத்து செய்யணும். ஒய்தா ஆத்ரஷ ஃபஹமிதல்லா ஃபஸம்மித்துஹு, ஒரு மனிதன் தும்மிட்டு அல்ஹம்துலில்லா சொன்னால் அது உங்கள் காதில் விழுந்துட்டேன்னா நீங்கள் அதுக்கு யர்ஹமுக்கல்லா என்று சொல்லணும். ஒய்தா மரித ஃபஉதுஹு, ஒரு ஆள் நோய்வாய்ப்பட்டுட்டார், சுகமில்லாமல் இருக்கார் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டு அவரை போய் துக்கம் விசாரிக்கணும். ஒய்தா மாத்த ஃபத்தபிஉஹு, அவர் மரணிச்சிட்டாருன்னு சொன்னால் அவருடைய ஜனாசாவுக்கு நீங்கள் போய் என்ன செய்யணும், அதை துயர்ந்து போகணும். இது ஒரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமை அப்படிங்கிற விஷயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்கிறாங்க, சொல்லி காட்டுறாங்க. அப்போ நாங்கள் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விடயம், இது ஒரு 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 முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய அந்த கடமைக்குள்ள எவ்வளவு ஒரு மனிதாபிமானமும் சகோதரத்துவமும் பரவி இருக்கிறது அப்படிங்கிறத நாங்கள் பார்க்கலாம். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன அந்த விஷயத்தை நம்ம 6ஆக எடுத்துக்கலாம். ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கட்டாய கடமைகளில் 6 கடமை இருக்குது. ஒன்று, ஒரு ஹதீஸின்படி அவர் அஸ்ஸலாமு அலைக்கும்னா நீங்கள் வலைக்கும் அஸ்ஸலாம் சொல்லணும். இன்னொன்று, நீங்கள் கண்டால் நீங்கள் முந்தி என்ன செய்யணும், சலாம் சொல்லணும் அப்படிங்கிறத நாங்கள் பார்க்கலாம். புகாரி முஸ்லீமில் பதிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்லி காட்டுறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு நபித்தோழர் கேட்குறாங்க, ஐயுல் இஸ்லாமி ஹைர், யா ரசூலல்லாஹ் இஸ்லாத்தில் சிறந்த விஷயம் என்ன அப்படிங்கிறாங்க. இஸ்லாத்தில் உள்ள விஷயங்களில்
ஒரு சிறந்த விஷயம் என்ன அப்படி என்று கேட்குறாங்க. அப்போ பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி கொடுக்குறாங்க, துத்இமு தஆம் வ தக்ரா ஸலாம் அலா மன் அரஃப்த வ மன் லம் தஅரிஃப். நீங்கள் விருந்தோம்பல் செய்வதும் அறிந்தவர் அறியாதவர் மீது சலாம் சொல்லுவதும் அப்படி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. அப்போ இந்த இஸ்லாமியர்கள்ட்ட இருக்கக்கூடிய இந்த முகமன் சொல்கிறது, மற்றவர்கள் வணக்கம் சொல்லுவாங்க, குட் மார்னிங் சொல்லுவாங்க, இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அப்போ முஸ்லீம்கள் நாங்கள் சந்திச்சுக்கிட்டு அது என்ன மொழி பேசினாலும் அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படிங்கிற வார்த்தையை எல்லாருமே புரிஞ்சுக்கணும். நம்ம எந்த நாட்டுக்கு போனாலும் அவர் எந்த மொழி பேசினாலும் அவருக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்ற அர்த்தம் தெரியும். உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சாந்தி சமாதானம் உண்டாகட்டுமாக அப்படின்னு ஒரு பிரார்த்தனை செய்கிறோம். அப்போ அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு அப்படின்ட்டு சேர்த்து சொன்னால் அதுக்கு நன்மை இன்னும் அதிகம் இருக்குது. என்ன, அல்லாஹ்வோட இரக்கமும் அல்லாஹ்வோட அருளும் உங்களுக்கு உண்டாகட்டுமாக அப்படின்னு நம்ம என்ன செய்கிறோம், சேர்த்து சொல்கிறோம். அப்போ நாம் அதுக்கு திருப்பி சொல்லணும். அவர் சொன்னதை விட அதிகமாக நம்ம சொல்லணும், அல்லது அவர் சொன்னதையே சொல்லணும். இப்போ அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹுன்னு சொன்னவருக்கு வலைக்கும் அஸ்ஸலாம்னு சொல்லிட்டு நிற்கக்கூடாது. அவர் சொன்னதை நாம் திருப்பி சொல்லணும், அல்லது அவர் சொன்னதை விட அதிகமாக சொல்லணும். இப்போ அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கிறவருக்கு வலைக்கும் அஸ்ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹ்னு சொல்லலாம், இன்னும் கொஞ்சம் அதிகமாக தான் சொல்லணும். அப்போ இந்த சலாம் சொல்கிறதுங்கிறது ஒருத்தர் பிரார்த்திக்கிறோம். முகம் தெரியாத, ஊர் தெரியாத, விலாசம் தெரியாத ஒருத்தரை கண்ட உடனேயே அவர்கிட்ட நம்ம சலாம் சொல்கிறோம். இது ஒரு மனித நேயத்தை நமக்கு என்ன செய்யுது, காட்டுது. ஏன்னா இன்றைக்கி மனிதர்கள் அவங்க முகத்தையே என்ன மாதிரி வச்சுக்கிறாங்க, ஒரு வெறுப்பு காட்டியதாக, எனக்கு யாருடைய உதவியும் தேவையில்லைங்கிற மாதிரி ஒரு முகம் இருக்கும். ஒரு சிலருடைய முகம் இருக்கும், எனக்கு யாரும் எந்த உதவியும் செய்ய தேவையில்லை, நான் பார்த்துக்கிறேன் என்கிற மாதிரி ஒரு முகம் இருக்குது. யாருடைய உதவியும் தேவைப்படாத முகம் இருக்கும். அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, இஸ்லாமிய மார்க்கத்தில் நன்மையான காரியங்கள் எதையும் அற்பமாக நீங்கள் இட போட்டு விட்டுறாதீங்க சொல்லிட்டு சொல்கிறாங்க, தபஸ்ஸுமுக ஃபீ வஜ்ஹி அஹீக ஸதக்கத்துன் லக். உன்னுடைய சகோதரன் பார்க்கும்போது நீ புன்னகையோடு இருப்பது கூட உனக்கு நன்மை தரும், அதுக்கு அல்லாஹ் நன்மை தாராங்கிறாங்க. அப்போ ஒரு புன்னகை கலந்த முகம், புன்னகையோடு ஒருத்தரை பார்க்குறது கூட அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், நன்மையை தாரான் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம என்ன செய்யணும், புரிஞ்சு கொள்ளணும். அப்போ ஒரு ஆளை பார்க்கும்போதே அவருக்கு சலாம் சொல்கிறது. ஒரு ஆள் சலாம் சொன்னால் நீ யார் எனக்கு சலாம் சொல்கிறதுக்கு அப்படின்னு நம்ம போயிடக்கூடாது. அவர் எந்த மட்டத்தில் இருந்தாலும் சரி, நாம் ஒரு பெரிய போஸ்ட்டில் இருப்போம், நம்ம கீழே வேலை செய்கிற ஒருத்தர் இருப்பார், ரொம்ப கீழே வேலை செய்கிற ஒருத்தர் இருப்பார். அப்போ ஒரு பொஸ்ஸுக்கு அவன் சலாம் சொன்னால் நாம் என்ன செய்யணும், வலைக்கும் அஸ்ஸலாம் சொல்லணும். நாம் அவனை கண்டு அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லணும், வலைக்கும் அஸ்ஸலாம் அவர் சொல்லுவார். அப்போ இந்த மனிதர்களிடத்தில் தற்பெருமை இருக்காது. அந்த தற்பெருமை இல்லாமல் நான் என்கிற ஒன்றை நமக்குள்ளே கொள்ளணும், நமக்குள்ளே அழிக்கணும். அப்போ தான் இந்த சலாம் சொல்கிறது, புன்னகை செய்கிறது, இது என்ன செய்யும், இருக்கும். நான் அப்படிங்கிற ஒன்று நமக்குள்ளே என்ன செய்யக்கூடாது, அந்த கர்வம் நமக்குள்ளே என்ன செய்யக்கூடாது. என்ற போஸ்ட் என்ன, உன்னுடைய ஸ்டேட்டஸ் என்ன நீ எனக்கு பக்கத்தில் அப்படிங்கிற ஒன்று கிடையாது. நம்ம இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் நம்ம கவனிக்கக்கூடிய ஒரு விடயம்தான், நாங்கள் பள்ளி வாசலுக்குள்ளே யார் முன்னே வராங்களோ அவங்க முன்னே இருப்போம். ஒரு ஜட்ஜி வந்திருப்பார், அவர் பக்கத்தில் ஒரு சாதாரண ஒரு கூலி தொழிலாளி பக்கத்தில் இருப்பார் ஜும்மாவில், அவர் பக்கத்தில் அவர் தொழுதுகிட்டு இருப்பார். அவர் சுஜூதி செய்கிற தலை வைக்கிற இடத்துல இன்னொருத்தன் கால் இருக்கும், அந்த கால் உரியது ஆறுக்குரிய கால் அப்படின்னு பார்த்தா அவன் சாதாரண ஒரு ஆளாக இருப்பான். அப்போ நம்ம இதை கூட யோசிக்கிறது இல்லை. இப்போ நம்ம எஷா தொழுதுமே வலது பக்கம் ஆறு இருந்தால் இடது பக்கம் ஆறு இருந்தான்னு கேட்டால் நமக்கு தெரியாது. அதை கவனிக்க தானே சொல்கிறதுக்கு நாம் இந்த ஏற்றத்தாழ்வு உயர்வு தாழ்வு இதெல்லாம் நம்ம பார்க்குறதில்ல. உயர்ந்த குலம் தாழ்ந்த குலம், இந்த குலம் கோத்திரம் இதெல்லாம் நம்ம பார்க்குறதில்ல. 49வது அத்தியாயம் சூரா அல் ஹுஜராத் அதில் 13வது வசனத்தில் 13-14வது வசனத்தில் அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உயர்வு தாழ்வு பார்க்க வேணாங்கிறான். எந்த ஒருத்தரும் நீங்கள் இன்னொருத்தரை அற்பமாக நினைத்து விட வேண்டாம், அவர் உங்களை விட சிறந்தவராக இருக்கலாம். இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும். சூரா அல் ஹுஜராத் 13வது வசனம். உங்களில் சிறந்தவர் யார் என்றால் அல்லாஹ்வை அஞ்சியவர் தான் சிறந்தவர்ங்கிறான். அல்லாஹ் யார் அல்லாஹ்வை அஞ்சினாரோ அவர் தான் சிறந்தவர் அப்படி என்று அல்லாஹ் தஆலா என்னைறான் அதில் சொல்லி காட்டுறதை நாங்கள் பார்க்கலாம். அப்போ நான் என்கிற ஒன்றை அழிக்கக்கூடிய ஒரு காரியம் நமக்குள்ளே இருக்குது. ஏகப்பட்ட முஸ்லீம்கள்ட்ட அது இருக்குது. அது இன்றைக்கு உலகத்தில் அது பேசுபொருளாக இருக்குது.
முஸ்லீம்கள்ட்ட இப்படி இருக்குது, உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி இல்லை. சிலர் வீட்டுக்குள்ளே நுழைவிக்க மாட்டாங்க, சிலர் கோயிலுக்குள்ளேயே சிலர் செய்ய மாட்டாங்க. அந்த கோத்திரத்தில் இருக்கிறவங்க அந்த தாழ்த்தப்பட்ட ஜாதி இதுக்குள்ளே வந்துடக்கூடாதுன்றாங்க. அதில் பொண்ணு எடுக்க மாட்டாங்க, மாப்பிள்ளை எடுக்க மாட்டாங்க, சாப்பிட்டதை எடுக்க மாட்டாங்க, தின்ன மாட்டாங்க, குடிக்க மாட்டாங்க. அப்படி மனுஷனையே வேறுபடுத்தி ஒரு 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 மிருகத்தை கூட ஒதுக்கி வைக்கிற மாதிரி, மனுஷனை ஒதுக்கி வைக்கிற மாதிரி என்ன செய்யுது இன்றைக்கு உலகத்தில் இருக்குது. ஆனால் முஸ்லீம்கள்ட்ட அப்படி இல்லை. நம்மக்கிட்ட மட்டும்தான் ஒரு தட்டில் எல்லோரும் கையை போட்டு சாப்பிடக்கூடிய அந்த கலாச்சாரம் இருக்கும். எல்லோரும் ஒன்றா இருந்து சாப்பிடுவோம். அரசனும் ஆண்டி எல்லாரும் ஒன்றா இருந்து என்ன செய்வோம், சாப்பிடுவோம். அப்போ இந்த மக்களிடத்தில் இருக்கக்கூடியதில் இந்த இஸ்லாத்தில் சிறந்தது என்ன யா ரசூலல்லாஹ் அப்படின்னு கேட்டதுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன பதில் என்னன்னு சொன்னால், துத்இமு தஆம் வ தக்ரஉ ஸலாம் அலா மன் அரஃப்த வ மன் லம் தஅரிஃப்ங்கறாங்க. விருந்தோம்பல் செய்கிறது சிறந்தது, தெரிந்தவன் தெரியாதவர் மீது சலாம் சொல்வது சிறந்ததுங்கிறாங்க. ஆள் பார்த்து சலாம் சொல்ல, நம்ம பாட்டி, நம்ம பள்ளிக்கு வாராக்கள், நம்மளோட கொள்கை, இப்போ அப்படியெல்லாம் போய்த்து யாராக இருந்தா என்ன அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லுங்க, வலைக்கும் இஸ்லாம் சொல்லிட்டு போகிறாங்க. அவங்க சலாம் சொன்னால் நீங்கள் வலைக்கும் இஸ்லாம் சொல்லுங்கள், சிரித்த முகத்தோட வலைக்கும் தான் சொல்லுங்கள். யாராக இருந்தா என்ன? அப்போ இது தெரிஞ்சால் நம்மளோட பாட்டி, நம்முடைய இயக்கம், நமக்கு தெரிஞ்சால் அதுக்கு மட்டும் அஸ்ஸலாமு அலைக்கும், பக்கத்தில் தான் ஒன்றும் கண்டுக்க மாட்டாங்க, முகத்தை மும்மண்டு வச்சுட்டு இருப்பாங்க. அப்போ இது இஸ்லாத்தில் சிறந்தது இல்லை அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ளணும். அதே மாதிரி முஸ்லீம் கிரந்தத்தில் பதிவாயிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், லா ததுகுலூனல் ஜன்னா ஹத்தா துமினு, நீங்கள் ஈமான் கொள்ளாத வரையில் நீங்கள் சொர்க்கம் நுழைய முடியாது அப்படிங்கிறாங்க. சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், ஒலா துமினு ஹத்தா தஹாபு, நீங்கள் ஆளுக்கால் நேசம் கொள்ளாத வரையில் ஈமான் கொள்ளவும் முடியாதுங்கிறாங்க. இப்போ ஈமான் கொண்டுட்டு ஒருத்தரோடையும் பேசாமல் இருந்தால் அது மூமினா இல்லை. நீங்கள் ஈமான் கொள்ளாமல் சொர்க்கம் நுழைய முடியாது, நீங்கள் ஒருத்தரை ஒருத்தர் நேசிக்காமல் ஈமான் கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அவலா அதுல்லுக்கும் அலா ஷைஇன் இதா ஃபஅல்துமூஹு தஹபப்தும், நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லி தரட்டுமா, அதை மட்டும் நீங்கள் செஞ்சிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஆளுக்கால் நேசிச்சுக்குவீங்க, உங்களுக்குள்ள ஆளுக்கால் அன்பு வந்துடும், சொல்லி தரட்டுமா அப்படி என்று சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அஃஷுஷ் சலாம் பைனக்கும், உங்களுக்கு மத்தியில் சலாத்தை பரப்புங்க அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு மத்தியில் சலாம் சொல்லுங்க, போகும்போது வரும்போது வர்றவங்களுக்கெல்லாம் அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டு போங்க. அப்போ சலாம் சொன்னால் நேசம் பெறும், நேசம் இருந்தால் ஈமான் பூர்த்தியாகும், ஈமான் பூர்த்தியானால் தான் சொர்க்கம் போகலாம் அப்படிங்கிறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நேராங்க சொல்லி காட்டுறாங்க. அப்போ இது எவ்வளோ பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத நாங்கள் என்ன செய்யணும், புரிந்து கொள்ளணும். அப்போ இந்த சலாம் என்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயம் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ளணும். இந்த சலாம் சொல்கிறது அன்புக்குரியவர்களை, அப்போ இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்கிற கடமையில் சலாம் சொல்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அதில் ஏற்ற தாழ்வு உயர்வு தாழ்வு எதுவுமே பார்க்கக்கூடாது. அஸ்ஸலாமு அலைக்கும், சண்டைக்காரன் கூட சலாம் சொல்லலாம்னு சொல்லிட்டு போங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அல் பாதி பிஸ்ஸலாம் பரி மினல் கிபர்ங்கிறாங்க. சலாத்தை கொண்டு யார் தொடங்குறாரோ அவர் பெருமையற்றவர் அப்படிங்கிறான். பெருமை இருக்கிறவன் கடுகளவு பெருமை இருந்தாலும் சொர்க்கம் நுழைய முடியாது, பெருமை இருக்கிறவன் சொர்க்கம் நுழைய முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, சலாம் சொல்லி தொடங்குறவன் பெருமையற்றவன் அப்படிங்கிறான். இப்போ ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை இருக்கும். நம்ம அவர் பேசினா நம்ம பேசுவோன்னு காத்துட்டு இருப்போம், நாம் பேசினா அவர் பேசுகிறான்ட்டு காத்துட்டு இருப்பார். யார் முதல்ல பேசுகிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, சலாம் சொல்லுங்க, யார் தொடங்குறாரோ அவர் பெருமையற்றவர். அப்போ முந்திக்கிட்டு நம்ம சலாம் சொல்லுவோம். நம்ம சகோதரன் தானே, நம்ம உறவு தானே, நம்ம வாப்பா நம்ம உம்மா தானே, நம்ம நானா நம்ம தம்பி தானே, போய் சலாம் சொல்லிட்டுவோமே, அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்ட்டுருவோமே. அப்போ இதில் ஒரு பெரிய ஒரு சிறப்பு இருக்கிறத நாங்கள் என்ன செய்யலாம், பார்க்கலாம். அப்போ இது சலாம் சொல்கிறதுல ஒரு ஒரு கடமை, இது ஒரு முஸ்லீம் செய்த சலாம் கடமை. அவரை கண்டால் நம்ம சலாம் சொல்லணும், அவர் சலாம் சொன்னால் நம்ம மறுமொழி சொல்லணும், அதை வெட்டிக்கிட்டு போகக்கூடாது. இது முஸ்லீமுக்கு செய்த கடமையாக இருக்குது, அதை மாறு செய்யக்கூடாது அப்படிங்கிறத நாங்கள் பார்க்கலாம். அடுத்தது என்ன, அவர் உங்களை விருந்துக்கு அழைத்தா நீங்கள் என்ன செய்யணும், பதில் கொடுக்கணும், அந்த இஜாபத்து தஅவா அப்படிங்கிறது. அப்போ விருந்துக்கு அழைத்தால் பதில் கொடுக்கணும் அப்படிங்கிறது இது இன்னொரு கடமை. ஒரு முஸ்லீம் அவமதிக்கக்கூடாது. ஒரு ஆள் நம்ம ஒரு நேசம் வந்தால் தான் விருந்து கூப்பிடுவார். ஒரு ஆள் நாளைக்கு எங்கள் வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு வரீங்களா, நாளைக்கு வாய்ப்பு இருக்குதா, நாளைக்கு கொஞ்சம் பிஸி, அப்போ நாளை இன்றைக்கு வரீங்களா
அவர் முயற்சி பண்ணி முடிவு எடுத்துட்டார், உங்களுக்கு சாப்பாடு தரணும், உங்கள் குடும்பத்துக்கு சாப்பாடு தரணும், உங்களுக்கு சாப்பாடு தரணும், எங்கள் வீட்டுக்கு ஒரு நாளைக்கு நீங்கள் சாப்பாட்டுக்கு வரணும்னு அவர் ரெடி பண்ணுறார். அது உண்மையில் என்னென்னா ஒரு மஹப்பத், ஒரு நேசம். உண்மையில் அதுக்கு எவ்வளோ செலவு இருக்கும். ஒரு சாப்பாடு போகிறா சும்மா செஞ்சிடலாமா? ஒரு ஸ்பெஷலாக ஏதாவது சமைச்சி அதுக்குள்ளே ஒரு பாட்டி ஒன்று வச்சு, பழம் வச்சு, இனிப்பு வச்சு, உரப்பு வச்சு உங்களை வரவேற்று உங்களுக்கு ஒரு விருந்து தாரார். அப்போ விருந்து தாரண்டு முடிவு எடுத்தால் அவர்கிட்ட மனசுக்குள்ளே எவ்வளோ அன்பு உங்கள் மேலே இருக்கும், அதை புரிஞ்சு கொள்ளணும் நம்ம. ரெண்டாவது, விருந்துக்கண்டு முடிவு எடுக்கிறாருண்டா அவர் வசதி இல்லாதவர் அறிப்பார், அவர் கொஞ்சம் கொஞ்சமாக சேமிச்சிருப்பார். நம்ம ஒரு சாப்பாடு கொடுக்கணும், இந்த நானாக்கு, இந்த மச்சானுக்கு சாப்பாடு கொடுக்கணும், இந்த நானாக்கு சாப்பாடு கொடுக்கணும், இந்த தங்கச்சிக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுப்பார். முடிவு எடுத்தால் கொஞ்ச நாள் வசதி இருக்கிறவங்க நினச்சா அன்றைக்கே கொடுத்துட்டு போகலாம். சிலர் ரொம்ப நாளாக சேமிக்க தொடங்குவாங்க, பட்ஜெட்டில் கொஞ்சம் கழிப்பாங்க, அவங்க சம்பளத்தில் கொஞ்சம் பிடிச்சி சேகரித்து இவ்வளோ போது நம்ம சாப்பாடு ஒன்று ஸ்பெஷலாக செஞ்சிடலாம் அப்படின்னு என்ன செய்வார், எடுப்பார். எடுத்து ஒரு சாப்பாட்டை கொடுக்குறாருன்னு சொன்னால் அவருடைய மனநிலையை நம்ம புரிஞ்சுக்கலாம். அதுக்கு மகிழ்ச்சியாக நம்ம என்ன செய்யணும், வர்றேன் அப்படின்னு நம்ம போகணும், அதை மறுக்கக்கூடாது. அது மனசை உடைச்சி போகிற மாதிரி இருக்கும். சில நேரம் சாப்பாட்டுக்கு அவர் ஏற்பாடு செஞ்சுருப்பார், நாம் கணக்கு இல்லாமல் இருப்போம். நேரம் 1 மணியாக போச்சு, இன்னும் வரலையே, என்ன ஆஜி வர, ஐயையோ நான் மறந்துட்டேன், நான் வெளியூருக்கு வந்துட்டேனேண்டா அந்த மனசு எப்படி ஒன்று. அவர் எப்படி நினைப்பார், நாம் இவரை எவ்வளோ தலைக்கு மேலே தூக்கி வச்சுக்கோம், நம்மளோட அழைப்பை இவர் கணக்கெடுக்காமல் இருக்காரே அப்படின்னு மனசு உடைஞ்சு போகும். அப்போ இது சாதாரணமான விஷயம் இல்லை. ஒரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமையில் விருந்துக்கு கூப்பிட்டா பதில் கொடுக்கணும், உடனே பேய்த்திரணும், நீங்கள் போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் மார்க்க விஷயத்தில் ஒரு முக்கியமாக ஒரு முஸ்லீமுக்கு ஒரு முஸ்லீம் செய்ய வேண்டிய ஒரு கடமையாக இது இருக்குது. இந்த விருந்துக்கு போகிற விஷயத்தில் நாங்கள் சில நிபந்தனைகள் இருக்குது, அந்த நிபந்தனைகளை நம்ம கடைப்பிடிக்கணும். ஒன்று, அழைக்கப்படுற விருந்து ஷரியா சட்டத்துக்கு வெளியில் இருக்குமா இருந்தால் போகக்கூடாது, அதை சுட்டி காட்டணும். விளங்கிட்டேன், வாப்பா மௌத்தா இன்றைக்கு 3 அங்கத்தம் சாப்பாட்டுக்கு வாங்கினா போகக்கூடாது. ஏன்னா இது நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையில் இல்லாதது. பெண் வீட்டு சாப்பாடுன்னு இப்போ சாப்பாடு போடுவாங்க. இஸ்லாமிய அடிப்படையில் திருமணம் முடித்தா மாப்பிள்ளை ஒலிமா கொடுக்கறது தான் மார்க்கத்தில் உள்ளது. மாப்பிள்ளை என்ன செய்வார், ஒலிமா ஒன்று கொடுப்பார். இந்த ஒலிமான்னு சொன்னாலே விருந்து, அதுதான் அதில் அர்த்தம். அந்த மாப்பிள்ளை கொடுக்குறது மட்டும்தான் நம்ம ஒலிமான்னு சொல்கிறோம். அரபு சொல்லல, ஒலிமாங்கிறது விருந்து. அந்த மாப்பிள்ளை ஒரு சாப்பாடு கொடுப்பார். அது இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லி தந்தது, நபி அவர்கள் கட்டளையிட்டது. அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவங்க திருமணம் முடித்த செய்தியை சொன்னதுக்கு அவுலிம் வலவ் பிஷாத்தின்னுங்கிறாங்க, ஒரு ஆட்டையாவது அறுத்து ஒலிமா கொடுத்துருங்க அப்படிங்கிறாங்க. அப்போ ஒலிமாங்கிறது அழைத்தால் நாங்கள் போகணும். அது ஒரு இஸ்லாமிய சட்டத்தில் ஒரு ஆம்பளை மணப்பெண்ணுக்காக திருமணம் முடிச்சதுக்காக மணமகன் கொடுக்கறது. ஆனால் அன்னைக்கு புதுசாக ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. என்னென்னா, ஒலிமா கொடுத்துட்டு அடுத்த அண்டைக்கு இல்லாட்டி அதுக்கு அடுத்த அண்டைக்கு பெண் வீட்டு சாப்பாடுன்ற ஒரு சாப்பாடை போகிறாங்க. பெண் வீட்டுக்காரர்கள் என்ன செய்கிறாங்க, ஒரு குடும்பத்துக்கு ஒரு சாப்பாடு போகிறாங்க. இது புதுசாக உருவாக்கப்படுது, அது மார்க்கத்தில் இல்லை. இப்போ கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா, விருந்து கொடுக்குற தப்பா, விருந்துக்கு போக சொல்லித்தானே அதிர்ச்சி. ஒரு முஸ்லீமுக்கு ஒரு முஸ்லீம் செய்ய வேண்டிய கடமை இல்லைவாது, இந்த அதிர்ச்சியை போடுவாங்க. விருந்துக்கு போட்டால் விருந்துக்கு கூப்பிட்டா போகத்தான் வேணும். மார்க்கத்தில் இல்லாத உருவாக்கி ஒரு சிரமத்தை உண்டாக்கும் போது அதுக்கு என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. அப்போ இது முக்கியமான ஒரு விஷயம். இப்போ நம்ம சீதனம் கூடாதுங்கிறோம். ஏன் கூடாதுங்கிறோம், ஆண் மகர் கொடுக்க சொல்லி தான் இஸ்லாம் சொல்லுது. ஆம்பளை பொம்பளைக்கு மகர் கொடுக்கறது தான் இஸ்லாம் சொல்லுது. ஒரு பொம்பளை ஆம்பளைக்கு மகர் கொடுக்க சொல்லி இஸ்லாம் சொல்லலையே. அப்போ பொம்பளை ஆம்பளைக்கு கொடுக்குற மகருக்கு தானே சீதனம்ன்ற பேர், சீதனம் எடுக்கக்கூடாங்கிறோம். அப்போ ஒலிமா கொடுக்குறதும் அது மாதிரி தான். ஆம்பளை பொம்பளைக்கு கல்யாணம் முடிச்சதுக்காக கொடுக்கறது தான் ஒலிமா. இப்போ பொம்பளை கல்யாணம் முடிச்சதுக்கு சாப்பாடு கொடுத்தா அது பெண் வீட்டு சாப்பாடு. அப்போ சீதனம் ஹராமண்டா பெண் வீட்டு சாப்பாடு ஹராம் தானே. அப்போ அதை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். அப்போ இப்படியான உணவுக்கு என்ன செய்யக்கூடாது, கத்தம் மோதுறாங்க, கந்தூரி கொடுக்குறாங்க, அப்போ விருந்துக்கு போக சொல்லி இருக்கிறது, அதுக்கெல்லாம் போய்த்தலாமா. மார்க்கத்துக்கு முரணாக கொடுத்தா என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. அடுத்தது, அவருடைய உழைப்பில் ஹராம் இருக்குது. வட்டி கொடுக்கல் வாங்கல இருக்கிறாரு, இப்படியான தப்பான வருமானம் அவர்கிட்ட இருக்குது. போதை வஸ்து பாவனைகள், விற்பனையாளராக இருக்கிறாங்க, ஏஜெண்ட் நடத்துகிறாங்க, வீடி கம்பெனி நடத்துகிறாங்க. இப்படியான ஒருத்தர் விருந்துக்கு கூப்பிட்றாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம அவங்கள்ட்ட சொல்லணும், மன்னிக்கணும், நாங்கள் உங்களை ரொம்ப நேசிக்கிறோம், எங்களுக்கு இருக்கிற கவலை நீங்கள் வீடி கம்பெனி நடத்துகிறதான், வீடு சிகரெட்டு விற்கிறது தான், இந்த தூள் பாவனை இதெல்லாம் விற்கிறீங்க, என்ன கோப்பி விற்கிறாங்க, கோப்பி என்ற பேரில் கஞ்சாவை கலந்து விற்கிறாங்கலாம் இருந்தாங்க. அப்போ இந்த ஹராம் உங்கள்கிட்ட இருக்குது, நீங்கள் வட்டி கொடுக்கல் வாங்கல ஈடுபடுறீங்க,
அதனால் உங்கள் சாப்பாட்டுக்கு வர முடியலை, நான் ரொம்ப கவலைப்படுறேன், இதெல்லாம் விடுங்க அப்படின்ட்டு அதை ஒரு தாவாவாக மாற்றணும். அப்போ ஹராமான சம்பாத்தியம் இருக்கிறவங்கள்ட்ட விருந்துக்கு போகக்கூடாது. ஷரியத்துக்கு முரணான மௌலூத்து சாப்பாடு, கந்தூரி சாப்பாடு, இந்த இந்த கத்த சாப்பாடு, இந்த பெண் வீட்டு சாப்பாடு அப்படின்னா மார்க்கத்தில் இல்லாத விஷயங்கள், புதிய நவீன பித்அத்துக்களாகவும் இணை வைப்புகளாகவும் இருக்கக்கூடியவைகள், அதுகளுக்கு நாம் என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த விருந்தில் அலையாமல் நம்ம நுழையக்கூடாது. இப்போ விருந்துக்கு கூப்பிட்டா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரு நபித்தோழர் விருந்துக்கு கூப்பிட்றாங்க. அவரிடத்துல இன்னொரு நபித்தோழர் வந்துட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போய் அவர்கிட்ட அனுமதி கேட்குறாங்க, என்னோட இன்னொருத்தர் வந்திருக்கிறாரு, வரலாமா, கூட்டிகிட்டு வரலாமான்னு அனுமதி கேட்குறாங்க. அவர் சரி சொன்னதுக்கு பிறகு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ ஒரு மனுஷனுக்கு சிரமத்தை உண்டாக்கக்கூடாது. விருந்து என்று அவன் போடும்போது அவர் எவ்வளவோ ஒரு முயற்சி பண்ணி அந்த விருந்தை செய்வார், அதில் சிரமங்களை உண்டாக்கக்கூடாது. அப்போ நம்ம சாப்பாட்டுக்கு கூப்பிட்றாங்க, உங்களோட மகனையும் மருமகளையும் சாப்பாட்டுக்கு அனுப்புங்கங்கிறாங்க. அப்போ அனுப்புங்கன்னா நம்ம தெளிவாக கேட்கணும், அவங்க 2 பேருமா நாங்களுமான்னு கேட்கணும். கேட்காம படையோடு வந்துடுறீங்கன்னா 2 பேரும் சாப்பாடு ஏற்பாடு செஞ்சுப்பாங்க, நீங்கள் ஒரு வேன் முழுக்க வந்து நிற்பீங்க. அவர் ரொம்ப ஒரு நிற்கதியான ஒரு நிலை, அன்றைக்கி கடையில் இருக்கிறது கூட இருக்கிற காசு காணாமல் இருக்கலாம். அப்போ அலையாமல் நம்ம என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. இன்றைக்கி நடக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பிரச்சனை என்னன்னு சொன்னால், அந்த ஒலிமா விருந்து கல்யாணம் முடித்து ஒலிமா கொடுத்து போடுவாங்க. அப்போ அந்த ஒலிமா விருந்துக்கு அழைக்கும் போது அவங்க லிஸ்ட் எடுப்பாங்க, பெண் வீட்டில் எவ்வளோ பேர், ஆம்பளை தரப்பில் எவ்வளோ, அங்கே மாப்பிள்ளை தான் ஒலிமா போட்டாலும் பொண்டாட்டி குடும்பத்தில் கேட்பானே, மாமனார்கிட்ட கேட்பான், மாமா உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேரை நீங்கள் கூப்பிட போகிறீங்க சொல்லுங்கள், சாப்பாடு ஏற்பாடு செய்யணும், நாங்கள் 100 பேர் வரோம்ப்பா அப்படின்னா, சரி அங்கே 100, இங்கே ஒரு 200, ஒரு 300 பேருக்கு சாப்பாடு செய்வான். 300 பேர் செய்யும்போது கொஞ்சம் கூடத்தான் செய்வான், அவன் கொஞ்சம் முன்பின் ஆகலாண்டு. அவங்க திடீரென்று 200 பேரை கொண்டு வந்து இறக்கினா அது எவ்வளோ பெரிய, என்ன செய்யலாம் அவடத்தை தெரிஞ்சு பார்க்கலாமா, அவமானப்படுவான் அவன் மாப்பிள்ளை. சந்தோஷமாக போகிற சாப்பாடு அன்றைக்கி துக்கத்தில் முடியும். அப்போ அது சொன்ன பேச்சு மீறக்கூடாது. நாங்கள் 100 பேர்னா லிமிட்டு 100 தான், அதுக்கு மேலே வரக்கூடாது, அவ்வளோ பேர் தான் நீங்கள் கூப்பிடணும். அது எங்கள் ஆட்கள் கோவிப்பாங்க, அவங்க கோவிப்பாங்கங்கிற நீங்கள் நேரத்தோட முடிவெடுத்திக்கணும், உங்களோட ஆட்கள் கோவிப்பாங்கண்டு அப்படின்னா நீங்கள் நேரத்தோட சொல்லியிருக்கணும். அவங்க சாப்பாடு போகிறாங்க, நீங்கள் உங்கள் ஆட்கள்கிட்ட சொல்லணும், இது நான் போகிற சாப்பாடு இல்லை, மருமகம் போகிற சாப்பாடு. மருமகம் போகிற சாப்பாடில் அவர் ஒரு 100 பேருக்கு தான் அவர்கிட்ட வாய்ப்பு இருக்குது. அதனால் நாங்கள் குடும்பத்தில் முக்கியமான பெருந்தலைகளை மட்டும்தான் கூப்பிட்றோம், எல்லாரையும் கூப்பிடல, கோவிச்சிக்காதீங்க. அதில் யார் கோவிக்கணும், எதுக்கு கோவிக்கணுங்கிறேன், புரிஞ்சுக்கொள்ளும் நிலைமையை. விருந்து போட்டது நம்மளுக்கு யார், நம்ம பெண் தரப்பு குடும்பத்தில் இருந்துக்கிட்டு எங்களை கூப்பிடலன்னு சண்டை பிடிக்கக்கூடாது. சாப்பாடு போகிறது மாப்பிள்ளை தரப்பு, பெண் தரப்பில் ஒரு லிமிட் வச்சுருப்பாங்க, அந்த லிமிட்டுக்குள்ளே தான் நம்ம கூப்பிடணும். அதுக்கு மேலே நம்ம கூப்பிடணுன்ற ஒரு நிற்கதியை நம்ம உண்டாக்கக்கூடாது. இது ஒரு வகையான ஒரு மோசமான ஒரு கலாச்சாரம். அப்போ அந்த விருந்துக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. தேவையில்லாமல் ஆட்களை கூட்டிக்கணும் வந்து ஒரு சிரமத்தை உண்டாக்கக்கூடாது. சாப்பாடு ஒருத்தன் போகிறான்டா படையை கொண்டே இறக்கக்கூடாது. எவ்வளோ பேருக்கு சாப்பாடு, 5 பேரா, சரி 5 பேர் வர்றோன்ட்டு போகணும். 2 பேர் குடும்பத்தினும் நீங்களும் வாங்க, இன்றைக்கி நானாட்ட சாப்பாடு நல்லா சமைப்பாருன்ட்டு நல்லா சமைப்பார், அதுக்காக நீங்கள் சொல்லாமல் கொண்டு போய் இறக்கினா அது எவ்வளோ மோசமான ஒரு விஷயம். அதை நாம் ரொம்ப தெளிவாக என்ன செய்யணும், புரிஞ்சு கொள்ளணும். இது முக்கியமான ஒரு விஷயம். அப்போ இதுக்குள்ளே நாங்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், அளவுக்கு தான் போவாங்க, போய் லன்ச்சிட்ட சுற்றி பேக்கில் வச்சுட்டு வர்றாக்கெல்லாம் இருக்கிறாங்க. இதெல்லாம் அநியாயமாக நடக்குது. ஒரு நிற்கதியான ஒரு நிலை. 100 பேருக்கு அவன் சாப்பாடு கொண்டு அவன் பேக்காக வெளியில் கொண்டு போனான், வாராக்கெல்லாம் அப்படியே சுருட்டிக்கிட்டு போனான், அது எவ்வளோ பெரிய ஒரு சிரமத்தை உண்டாக்கும். அப்போ அலையாமல் இன்றைக்கி நுழையிற கேஸ் எல்லாம் இருக்குது. இன்றைக்கி கடற்கரையில் ஹோலில் வெறும் பட்ட வளவில் புக் பண்ணி என்ன செய்வாங்கன்னா ஒலிமா போடுவாங்க. ஒலிமா போடக்குள்ள கேட்டில் நின்றுட்டு உங்களோட அட்மிஷன் இருக்கா, கூப்பிட்டதான்னு கேட்டால் அது பெரிய கேவலம், அவமானம். வாராக்களுக்கெல்லாம் விருந்து கொடுப்பத்தான் வேணும். இன்றைக்கி என்ன செய்கிறாங்கன்ற ஒரு டீம் உண்டு, மஜான் இன்றைக்கி சாப்பாடு ரெடி தானே அப்படின்னு ஒரு 10-15 பேர் சேர்ந்து என்ன செய்யணும்னா டக்குன்னு உழுவர்றான். பெண் தரப்பு நினைக்கும் மாப்பிள்ளை தரப்புண்டு, மாப்பிள்ளை தரப்பு நினைக்கும் பெண் தரப்புண்டு, வச்சு வாங்கினா வாங்கிட்டு வந்துடுவாங்க. அதனால் எவ்வளோ சிரமம் உங்களுக்கு ஏற்படுது. அப்போ பேக்கில் அள்ளிக்க நீ சாப்பிட போனால் நீ மட்டும்தான் சாப்பிடணும். வீட்டை கொண்டு போகிறதா இருந்தால் வீட்டில் பெரியப்பா இருக்கிறாரு, நைட்டுக்கு வச்சு சாப்பிடலாம், நல்லா இருக்கு உங்களோட சமையல், இதுக்காக பார்சல் கட்டலாமா, எவ்வளோ பாதிப்பு ஏற்படும். அதில் சில நேரம் சில ஒலிமாவில் வெளியூர் ஆக்கள் வந்திருப்பாங்க, இருக்கிற பொரியல் எல்லாம் முடிஞ்சிடும்,
வெறும் சோத்தை வச்சுக்கிட்டு தலையை பிக்கிற நிலைமையாயிரும். இருக்கிற ஹோட்டல்களுக்கு ஓடினா அவன் லிமிட்டுக்கு தான் ஆக்கியிருப்பான். 500 பேருக்கு எப்படிங்க சாப்பாடு திடீரென்று ரெடி பண்ணுறது முடியுமா? முடியாது. அப்போ இது ஒரு அநாகரிகமான ஒரு விஷயம். அப்போ விருந்தோம்பல் செய்கிறது மார்க்கத்தில் ஒரு சிறந்த விஷயம். விருந்துக்கு அழைத்தால் பதில் கொடுக்கிறது ஒரு முஸ்லிமின் கடமை. அந்த பதில் கொடுக்கும்போது அந்த விருந்து ஹலாலாக இருக்கணும், அவருடைய சம்பாத்தியம் ஹலாலாக இருக்கணும், அது ஷரியா சட்டத்துக்கு உட்பட்டு இருக்கணும், அழைக்கப்பட்ட ஆட்கள் மட்டும் போகணும். மேலதிகமாக போகிறதாக இருந்தால் முன்கூட்டி அறிவித்து அனுமதி கேட்டு சரி சொன்னால் போகணும். அப்படி இல்லாமல் போகக்கூடாது. போகிற நாம் பார்சல் கட்டுற வேலை, இந்த வேலைகள் வைக்கக்கூடாது. இது முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அடுத்தது என்ன? 3வது நசீஹத்து. ஒரு மூமின், ஒரு முஸ்லீம் உங்கள்கிட்ட ஒரு நசீஹத்து செய்யுங்க, எனக்கு ஒரு நசீஹத்து செய்யுங்கப்பா, எனக்கு ஏதாவது சொல்லித்தாங்களேன். ஒரு படித்தவன், தெரிஞ்சவன், ஒரு மார்க்கு அறிஞர், ஒரு வயசுக்கு மூத்தவர், ஒரு பெரிய மனுஷன் அப்படின்னு நம்மளை கருதினா நம்ம எனக்கு ஏதாவது சொல்லித்தாங்களேன், எனக்கு ஏதாவது புத்திமதி சொல்லுங்களேன் அப்படின்ட்டு அவர் என்ன செய்வார்? சொல்லுவார். அப்போ உங்கள்கிட்ட நசீஹத்து சொன்னால் நீங்கள் நசீஹத்து செய்யுங்க அப்படிங்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அத்தீனு அன் நசீஹாங்கிறாங்க. தீன் என்பதே நசீஹத்து தான் அப்படிங்கிறாங்க. மார்க்கமே நசீஹத்து தான், நல்ல உபதேசம் செய்கிறது. அப்போ அந்த உபதேசம் செய்கிறதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. 2 விஷயம் நல்ல உபதேசம். நல்லதை ஏவுறதும் இருக்கிறது, கெட்டதை தடுக்கிறதும் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, ஒரு நபி தோழரை பார்த்து, நீங்கள் எல்லாம் நல்லவர் தான், நீங்கள் வித்துரு தொழுதா இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. நீங்கள் வித்துரு தொழுதா என்ன சிறப்பாக இருக்குங்கிறாங்க. அப்போ அந்த நசீஹத்து செய்யும்போது நாம் அவர்கள் இருக்கிற பிழைகளை சுட்டி காட்டுறதாக இருந்தால் 4 பேருக்கு மத்தியிலேயோ சத்தமாகவோ சொல்லக்கூடாது. அவர் மனசு நோகாமல் என்ன செய்யணும்? நசீஹத்து செய்யக்கூடியதாக இருக்கணும். கொமனா நசீஹத்து செய்கிறது பொதுவாக இப்போ ஒரு பயான் நிகழ்ச்சி, ஒரு குழுவில் எல்லாருக்கும் பொதுவாக பேசுகிறது, அதை நம்ம பேசலாம், மொத்தமாக பேசலாம். அது சுட்டி பேசக்கூடாது, கொமனாக பேசணும். அதான் அந்த நசீஹத்துங்கிறது. அப்போ ஒருத்தர் நசீஹத்து செய்ய சொன்னால் நம்ம நசீஹத்து சொல்லிட்டு போவோம். நமக்கு என்ன தெரியுமோ அதை 4 விஷயத்தை அவருக்கு என்ன பொருத்தமோ அந்த 4 விஷயத்தை நம்ம சொல்லிக்கிட்டு போகிறது. இப்போ தொழுகையில் பேணுதில் இருங்க, அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். தொழுகை எவ்வளோ முக்கியமான ஒரு கடமை. தொழுகையில் அல்லாஹ் தாலா பெரிய ஒரு மகிழ்ச்சியை, வெற்றியை, மன நிம்மதியை தரான். தொழுகையால் நமக்கு மானக்கேடான விடயங்கள், பாவமான காரியங்கள் அந்த அல்லாஹ் பாதுகாக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். நீங்கள் தொழுகிறீங்க தான், ஆனால் அதில் இன்னும் கொஞ்சம் உறுதியாக இருங்க. அதான் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய நசீஹத்து சொல்லிட்டு போங்க. ஏதாவது நல்ல ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போங்க. ஏதாவது தவறுகளை ஏதாவது சுட்டி காட்டுங்க. காலம் இப்படி கிடக்கு, ரொம்ப கவனப்பா, நாடு கெட்டு கிடக்கு, பார்த்து பழகுங்க. யார் யார் என்னென்ன பழக்கத்தில் காண தெரியாமல் அதை இதை பாவிச்சிடாதீங்க, தப்பாக போகும் அப்படின்ற ஒரு நசீஹத்து செய்யலாம். அப்போ ஒரு ஆள் நசீஹத்து செய்ய சொன்னால் அந்த நிலைமையை புரிஞ்சு, நேரத்தை அறிந்து, தராதரம் புரிஞ்சு, அவருக்கு என்ன தேவைங்கிறத பார்த்து அந்த நசீஹத்து செய்கிறது ஒரு மூமின், ஒரு முஸ்லீமுக்கு, ஒரு முஸ்லீம் செய்ய வேண்டிய ஒரு கடமையாக இருக்கிறது. 4வது என்ன? தஷ்மீத்துல் ஆத்திஷ். தும்மினவா அல்ஹம்துலில்லாஹ் சொல்கிறான். அந்த அல்ஹம்துலில்லாஹ் சொன்னால் நம்ம யர்ஹமுக்கல்லாஹ் சொல்லணும். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் தும்மினா அல்ஹம்துலில்லாஹ் சொல்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. ஒரு தார் தும்மிட்டாருன்ற அவர் என்ன செய்வார்னா அல்ஹம்துலில்லாஹ் பார், அல்லாவுக்கே எல்லா புகழும் என்பார். அல்லாவுக்கே எல்லா புகழும். எவ்வளவோ மனிதனுக்கு சில உபாதைகள் ஏற்படுது. இருமல் வரும், காய்ச்சல் வரும், தலைவலி வரும், என்ன வயிற்றோட்டம் வரும், எவ்வளவோ வரும். ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் தும்முறதுக்கு அல்ஹம்துலில்லாஹ் சொல்கிற ஒரு சட்டத்தை நமக்கு கொண்டு வந்திருக்குது. இன்றைக்கி அது சயின்டிஃபிக்கலாக நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், ஒரு மனுஷன் தும்மினா விஞ்ஞானப்படி அவன் சாகணும். விஞ்ஞானத்தில் ஒரு தூண்டல் துலங்கல் இருக்குது, ஒரு ஆக்ஷன் ரியாக்ஷன் இருக்குது. இதை நான் தள்ளுறேன்னு அது மூவ் ஆகுது, தள்ளாமல் மூவ் ஆகாது. ஒரு காற்று வந்ததுனால அசையுது, காற்று வராமல் அசையாது. அப்போ சயின்ஸுங்கிறது ஒரு ஆக்ஷன் ரியாக்ஷன் இதோடு இருந்தால் தான் சயின்ஸ். விஞ்ஞானத்துக்கு 4 வரைவுகளை சொல்லுவாங்க: தகவல்களை சேகரித்தல், ஒழுங்குமுறைப்படுத்தல், பரிசோதனை செய்தல், நிரூபித்தல். இந்த 4ல் ஒன்று இல்லாட்டி அது விஞ்ஞானம் இல்லை. இந்த விஞ்ஞானத்தில் ஒரு சில விஷயம் இருக்குது, எப்படி நடக்குதுன்னு தெரியலை, ஆனால் நடக்குது. அதை கண்டுபிடிக்க முடியாதனால அதுக்கு சயின்டிஸ்ட் சொல்லக்கூடிய பேர் சூப்பர் நேச்சுரல் அப்படின்னு சொல்லுவாங்க. இயற்கையை வணங்குறான்னு சொல்லிட்டு போகிறான். உதாரணமாக, ஒரு குழந்தை பிறக்கிறது சூப்பர் நேச்சுரல். ஒரு கர்ப்ப அறையில் இருக்கிற ஒரு குழந்தை பிறக்குதுன்னா சும்மா பிறக்காது. அந்த குழந்தை அந்த இடுப்பு எண்பு வழியாக 3 இடத்துல டேர்ன் ஆனால் தான் பிறக்க முடியும். அந்த குழந்தை 3 இடத்துல திரும்பணும். தலையை திருப்பி, மர அண்ணாந்து,
தோளில் திருப்பி திரும்ப சுஜூதுடைய நிலையில் ஒரு குழந்தை பிறக்குது. இதை தாயால் திருப்ப முடியாது, குழந்தை தானாக திரும்பாது, மருத்துவச்சி திருப்ப இயல, டாக்டர் மேலே திருப்புறது இல்லை, தானாக நடக்குது. அப்படி தானாக நடக்கிற ஒரு விஷயம் அது. அதுக்கான சயின்ஸில் என்ன பேர் அப்படின்னு சொன்னால் சூப்பர் நேச்சுரல்ம்பாங்க. ஆச்சரியம், தானாக நடக்கிற அந்த குழந்தை திரும்பி வருதே, அது ஆச்சரியம். கடலால் சூப்பர் நேச்சுரல். இது மாதிரி தும்மினத்து பிறகு உசுரோடு இருக்கிறது சூப்பர் நேச்சுரல். ஏண்டா இதயத்தினுடைய மேலறை சுருங்கும் போது கீழறை விரியும், கீழறை ரெண்டும் சுருங்கும் போது மேலறை ரெண்டும் விரியும். தும்மும் போது எல்லாமே சுருங்கும், ஒன்று ஆட்டோமேட்டிக்காக விரியணும். விரிச்சது எதுன்னா இது வரைக்கும் கண்டுபிடிக்கல. இதனாலேயே ஒருத்தர் ஒரு வெள்ளக்கான இஸ்லாத்துக்கு வரான், ஒரு டாக்டர் ஒருத்தன், இதனாலே இஸ்லாத்துக்கு வரான். இது எப்படி இது சாத்தியம்? அந்த காலத்திலேயே தும்மினத்துக்கு கடவுளுக்கு தேங்க்ஸ் பண்ணுறது எப்படி முடியும்? அந்த 1400 ஆண்டு காலங்களுக்கு முன்னால் தும்மினா கடவுளுக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்கிறது எப்படி சாத்தியம்? இப்போ தானே தெரியுது தும்மினா சாவு, வாழ்கிறது இம்பாசிபிள் என்று. அப்படின்னு ஒருத்தர் இஸ்லாத்துக்கு கூட வந்திருக்கிறார். அப்போ இஸ்லாமிய மார்க்கத்தில் எவ்வளவோ இருக்கும்போது தும்மினா மட்டும் நம்ம ஒரு சடங்கு செய்கிறோம். என்ன? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாவுக்கே புகழல்லாம் அப்படிங்கிறோம், அல்லாவுக்கு தேங்க்ஸ் பண்ணுறோம், அல்லாவுக்கே எல்லா புகழுங்கிறோம். அப்படியான ஒரு விஷயம் தான் இந்த தும்மல்ங்கிறது. ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். இது நம்ம மார்க்கத்தில் இருக்குது. நம்ம தும்மினா அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும், சொல்லிடுவாங்க, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவாங்க. இப்போ அல்லாவை அவன் புகழ்ந்தா பக்கத்தில் இருக்கிறவர் என்ன சொல்லுவார்? உடனடியாக அவருக்கு பதில் சொல்லுவார், அல்லாவை புகழ்ந்துட்டு. நான் நம்பின அல்லாவை இவர் புகழ்ந்திருக்கிறார், அப்போ அவருக்கு நான் துவா செய்யணும். யர்ஹமுக்கல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்வானாங்க, அல்லாஹ் உங்களுக்கு இரக்கம் காட்டுவானாங்க. வழங்கிட்டா? அல்லாஹ் அவர் தும்மிட்டார் என்று சொன்னால் அவர் இரக்கம் காட்டப்பட வேண்டிய ஆள். ஒரு ஆள் தும்மினா சட்டப்படி சாகணும், சயின்ஸ் படி. அந்த சயின்ஸ் படி சாக வேண்டிய ஒரு ஆளுக்கு அல்லாட கருணை தேவை. அப்போ அவர் அல்ஹம்துலில்லாஹ் தும்மின உடனே அப்பா தப்பிட்டேன் அல்ஹம்துலில்லாஹ் சொல்கிறார், அல்லாவுக்கு எல்லா புகழுங்கிறார். நாம் என்ன செய்யணும்? அல்லாஹ் உனக்கு கருணை காட்டுவானா, இன்னும் கருணை காட்டுவானாங்க, நீ நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு துவா பாருங்க. அப்படி அவர் கேட்டால் அவர் மாறி என்ன செய்யணும்? யஹ்தீக்குமுல்லாஹு வ யுஸ்லிஹ் பாலக்கும், அல்லாஹ் உங்களுக்கு நேரு வழி காட்டி உங்கள் காரியங்களை எல்லாம் லேசாக்குவானாக. அது அவர் திரும்ப சொல்கிறது. அது மூன்றாவது, அது கட்டாய கடமை இல்லை, அவர் சொல்லுவார். ஆனால் இது கட்டாயம். அவர் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னால் யர்ஹமுக்குல்லாஹ் யர்ஹமுக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்வானாக அப்படின்னு சொல்வது கட்டாய கடமை. இது ஒரு முஸ்லீமினுடைய ஒரு கடமை. அடுத்தது என்ன? இயாதத்துல் மரீத், ஒரு நோயாளியை பார்க்க போகிறது. நம்ம தெரிஞ்சவங்க, நண்பர், பள்ளிக்கு வரவர், திடீர்னு வராமட்டார், படுக்கையில் இருக்கிறாரு, குடும்பத்தில் உள்ளவங்க ஒரு நோய் வாய்ப்பட்டான். நமக்குள்ள முரண்பாடு இருந்தாலும், நமக்குள்ள கொஞ்சம் கோபதாபங்கள் இருந்தாலும், அவர் ஒரு நோயாளி, நோயில் இருக்கிறவரை உடனடியாக பார்க்க போகணும். அது அவருக்கு ரொம்ப ஆறுதலாகவும் இருக்கும். ஒரு மனிதம் நேயம், மனிதம் வளர இடம் அந்த இடம்தான். ஒரு ஆள் எவ்வளவு காசு பணம் சொத்து சுகம் எல்லாம் இருந்தாலும் அவருக்கு ஒரு வருத்தம் என்று வரக்கொள்ள அவருக்கு அடுத்தவர்களுடைய ஆறுதல் ரொம்ப தேவைப்படும். அவர் கேட்ப, மாமா வந்தாங்களா, மச்சான் வந்தாங்களா, நான் தூக்கத்தில் இருந்தேனா, வந்தாங்களா என்று கேட்டுக்கிட்டே இருப்பார். அவங்களுக்கு காசு பணம் எல்லாம் இருக்கும், மெட்ரஸ் இருக்கு, ஏசி இருக்கும், எல்லாம் மருந்து மாத்திரை எல்லாம் இருக்கும், டாக்டர் மாத்திரை எல்லாம் இருக்கும். ஆனால் ஒருத்தர் வந்து மாஷா அல்லாஹ், அல்லாஹ் ஹைராக்கும், லேசாயிரும், ஒன்றும் யோசிக்காதீங்க, அல்லாஹ் உங்களுக்கு குணம் தந்துடுவான், நீங்கள் எவ்வளவோ நல்லது பண்ணிக்கிறீங்க, அல்லாஹ் உங்களுக்கு நல்லது தருவான்ட்டு ஒருத்தர் ஆறுதல் சொல்லும்போது அறவாசி அர்த்தம் இறங்கிடும். நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே நோயாளியை பார்க்க போனால் துவா ஓத சொல்கிறாங்க. அது ஒரு விஷயம். நோயாளிக்கு நீங்கள் துவா செய்யணும். பிஸ்மில்லா 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 3 தரம், அஸ்ஸலுல்லாஹல் அலீம் ரப்ப அர்ஷில் அலீம் யஷ்ஃபீக 7 தரம் சொல்ல சொன்னாங்க. இன்னொன்று சொல்ல சொன்னாங்க, லா பஸ பிஹி தஹூர் இன்ஷா அல்லாஹ்னு சொல்ல சொன்னாங்க. அது துவா இல்லை, அவர்கிட்ட நீங்கள் உங்களோட பாசையில் போய் சொல்கிறது, அல்லாஹ் லேசாக்குவான் அப்படின்னு சொல்கிறது. லா பஸ பிஹி தஹூர் இன்ஷா அல்லாஹ்ண்டா என்னன்னு தெரியுமா? அல்லாஹ் லேசாக்கிடுவான். நீங்கள் என்ன நோயாக இருந்தாலும் சரி, நாளைக்கு மௌத்தா போய்த்துருவார் போல் அவர் இருந்தாலும் சரி, அவருக்கு கடைசி நேரம் மனசுக்கு தெம்பு கொடுங்க, போய் என்ன சொல்லணும்? அல்லாஹ் லேசாக்கி, அல்லாஹ் ஹைராக்கி, அல்லாஹ் ஹைராக்கி, சரியாயிடும். அப்போ நோயாளியை பார்க்க போகிறது அந்த இயாதத்துல் மரீத்ன்றது நோயாளியை போய் துக்கம் விசாரிக்கிறது, துக்கத்தை உண்டாக்கிட்டு வர்றதில்லை, போய் பயங்காட்டிட்டு வர்றாங்க. இன்றைக்கு நோயாளியை போய் அல்லாஹ்வே என்று கத்திப்பட்டு வர்றது. இப்படி தான் எங்களோட பெரியப்பாக்கும் நேசாக நெஞ்சுக்கு அடைச்சது. 3 நாளையில் மௌத்தா போய்த்தார், அல்லாஹ் தான் அவங்கள பாதுகாக்கணுன்றான். பயந்து செத்துருவான் அவன். அவன் மௌத்தாகிற முடியும். அதான் இன்றைக்கு டாக்டர்மார் என்ன ஹாஸ்பிட்டலில் ஓட் பார்க்குறது நிறைய பேரை விட மாட்டான், வாரவன் கெடுத்து போட்டு போகிறது. ஏன்னா டாக்டர்ஸ்மாருக்கு தெரியுது
நோயாளிக்கு 12 மணி பிறகு வருத்தம் கூடுது. ஏன்னா அப்போ தான் எல்லோரும் அம்புட்டு கதையும் காய்ச்சிப்பட்டு போகிறது. காலையிலேருந்து நல்லா தான் இருப்பான் அவன் ஹாஸ்பிட்டலில், வாட்டில் அழகாக சாஞ்சி டீ குடிச்சிக்கிட்டு நர்ஸ்மாருக்கு தெரியும் நல்லா இருப்பான். இந்த வாட் பார்க்குற டைம் முடிஞ்சோன்னா அப்படியே குப்புறப்படுத்துவான். அவனுக்கு நீ நெஞ்சிக்க போகிற டாக்டர் என்று கத்திக்கிட்டு நிற்பான். அம்புட்டு கதை கதைக்கிறது போய் எல்லாத பொல்லாத கதையெல்லாம் ஆளுக்கு ஒரு கதை கதைச்சி விட்டு போகிறோம். மவுத்தானது இழுத்தது, இந்த ஹாஸ்பிட்டலுக்கா வந்தீங்க முடிஞ்சு இவனுக்கிட்டே வந்தீங்க, யார் பார்த்த டாக்டர் அல்லாவே அவனுக்கிட்ட மருந்து தான் எங்கள் வாப்பா மவுத்தானுன்றான். அப்போ இப்படி இல்லாமல் நோயாளிகிட்ட போய் சரியாயிடும். கலாக்கதில் உள்ளதானே நடக்கும். அதில் என்ன இருக்குது? அல்லாஹ் தஆலாவே சொல்லிட்டான சூரத்துல் அன்ஆம் 59வது வசனத்தில் சொல்லலாம், ஒமா தஸ்குத்து மின் பரக்கத்தின் இல்லா யஅலமுஹா. ஒரு மரத்தில் இருக்கிற இலை கூட அல்லாட அறிவில் இல்லாமல் கீழே விழாதங்கிறானே. அதாவது அந்தந்த நேரத்துக்கு நடந்துக்கிட்டு போகுது. நீங்கள் சும்மா போட்டு பயங்காட்டுறது அப்படி இருக்கக்கூடாது. நோயாளியை பார்க்க போனால் அது என்ன வருத்தத்தில் இருந்தாலும் அல்லா பல்சபிஹி தஹுரு இன்ஷா அல்லாஹ் தமிழில் நாம் சொல்லணும். அரபில் விளங்காத அவங்களுக்கு தமிழில் சொல்லணும். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் ஹைராக சரியாயிடும். நேற்றை விட இன்றைக்கு நல்லா இருக்கிறீங்க மாஷா அல்லாஹ், முகத்தில் ஒரு பிரகாசம் தெரியுதுன்றோம். சும்மா சொல்லிட்டு வாங்க, நல்லா இருக்கு முகம்னு சொல்லிட்டு வாங்க. இது போனொன்னும் ஐயோ கண்ணும் தாண்டு கழுத்துன்னு எடுத்துட்டு பயங்காட்டிட்டு வந்துடுவான். அந்த ஆளை பார்க்கக்குள்ளேயே பயங்கரமாய். இது வாயை வச்சு சும்மா இருக்கிறது. கொஞ்சம் பேர் பார்த்தா சும்மா அழகாக வந்துக்கிட்டு இருப்பாங்க. பள்ளிக்கு வரவனை பார்த்து என்ன மெலிஞ்சிருக்கியல் சீனியா உனக்கு தேவையாது, என்ன மெலிஞ்சிருக்கியல் சீனியாண்டு அவன் சும்மா இருந்தவனுக்கு அன்றைக்கு ஒரு சாதி கையெல்லாம் நடுக்க தொடங்கிடும். நீ கண்டா மனசுக்க வச்சுக்கோன்னு ஒரு மாதிரியாக தான் இருக்காருன்னு மனசுக்க வச்சுட்டு போ. எதுக்கு பயம் காட்டுறனே? ஏன் ஒரு மாதிரி இருக்கேன், இன்னும் அப்படியே வயசு கூடின மாதிரி இருக்கேன், கருத்திரிக்கு முகமெல்லாம் கருத்திரிக்கு என்ன அப்படின்னு சும்மா பயம் காட்டுறேன். அப்படி இல்லாமல் ஒரு நோயாளியை பார்க்க போனால் இந்த மாஷா அல்லாஹ் நல்லா இருக்கிறீங்க அல்ஹம்துலில்லாஹ் சரியாயிரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம என்ன செய்யணும், சொல்லிட்டு வரணும். பயம் காட்டக்கூடாது. இது ஒரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமை. அடுத்தது என்ன? இத்திபால் ஜனாயிஸ், மையத்து வீட்டுக்கு போகணும் கட்டாயம். மவுத்தான நம்மகிட்ட நிறைய பேருக்கு அந்த பழக்கம் இல்லை, மையத்து வீட்டுக்கு போகிற பழக்கம் இல்லை. கட்டாயம் மையத்தோடு போகணும். அந்த மையத்து மவுத்தானவருடைய அந்த குடும்பம் ரொம்ப துக்கத்தில் இருக்கும் ஒன்று. அடுத்தது அந்த மையத்துக்கு நம்முடைய துவா தேவைப்படும். நம்ம கண்டிப்பாக துவா செய்யணும். அவன் அந்த ஜனாசாவை கூட போகிறதுக்கே ஒரு கீராத்து நன்மை இருக்கின்றாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தொழுதா ஒரு கீராத்து நன்மை, கூட போனால் ஒரு கீராத்து நன்மை, அடக்குமுறைக்கு நின்றா ஒரு கீராத்து நன்மை. ஒரு கீராத்தண்டா எவ்வளோ யாரோ சொல்லலான்றாங்க. இந்த ஓது மலையை விட பெருசுன்னாங்க. ஓது மலை உங்களுக்கு தெரியும், அவ்வளோ தொடர் மலை, அது அவ்வளோ பெரிய நன்மை அதுக்கு இருக்குது. அப்போ ஒரு ஜனாசா வீட்டுக்கு நம்ம போகணும். அவங்கள்ட்ட அந்த மரணத்தை சந்தித்த அந்த குடும்பத்தினர்களுக்கு மனசுக்குள்ள பெரிய ஒரு பாரமாக இருக்கும். யாருமே இல்லை அப்படின்றா இன்னும் பாரம் கூடிடும். எல்லோரும் நீங்கள் போய் ஆறுதல் சொல்லிவிட்டு நாங்கள் இருக்கோம், என்ன வேணுமென்று உதவி செய்யணும். அவனுக்கு காலும் மூடாது கையும் மூடாது. அவன் கபரு வெட்டணுங்கிறத யோசிக்க மாட்டான், கபஞ்சியில் வேண்டணுங்கிறத யோசிக்க மாட்டான், இந்த இடத்துல பந்தல் அடிக்கணுமே, கதிரை போடணுமே, இந்த குளிப்பாட்டுறதுக்கு ஏற்பாடு செய்ய அவன் ஓடாது. அவன் ரொம்ப நொந்து போயிருப்பான். நம்ம தான் போய் செய்யணும். அந்த நேரம் ஒன்றும் பார்க்கக்கூடாது. அந்த நேரம் செலவு செய்யணும், போகணும். அந்த மக்களுக்கு சாப்பாடு உண்டை கொடுங்கன்னாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த துக்கத்தில் இருப்பாங்க, 3 நாளைக்கு அவங்க சமைக்க மாட்டாங்க, விருந்து கொடுங்கங்கிறாங்க. அதை போல் ஒரு நன்மையான காரியம் எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு சாப்பாட்டை கொடுக்குறவங்க மனம் குளிரட்டும். இதுக்கு இல்லாத எதுக்கு நமக்கு? நம்ம எவ்வளவோ சேர்த்து வச்சுக்கணும். ஒரு மையத்தொட்டுக்கு ஒரு டீ வண்டி கொடுக்கலாட்டி, ஒரு பனிசு வண்டி கொடுக்கலாட்டி, ஒரு சாப்பாடு வண்டி ஒரு பானை வண்டி கொடுக்கலாட்டி அதை கொடுக்கணும். அந்த இடத்துல நம்ம போய் இருக்கணும். அன்றைக்கு கொஞ்சம் கூட இருக்கிறது, கொஞ்சம் டைம் ஒதுக்குறது, அந்த மையத்தொட்டுக்கு போகிறது, ஜனாசாவை கூட போகிறது, அந்த ஜனாசாவுக்காக துவா செய்கிறது, இது ஒரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமை. இது ஒரு கடைசியாக சொல்கிறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாருங்கள், ஒரு ஜனாசாவை துயர்வது இத்திபால் ஜனாசாங்கிறாங்க. ஒரு ஆள் மௌத்தானா கூட போங்க, அந்த ஜனாசாவுக்கு கூட போங்க. அப்போ முஸ்லீம்களுடைய சமூக ஒற்றுமையை காண்பிக்கணும். யாராக இருந்தாலும் சரி, நம்ம தெருவில் நம்ம தெரிஞ்ச இடம், நம்ம பள்ளிக்கு வர ஆள் போவோமே, அது உறவாக இருக்கணும், குடல் வாயிருக்க, நமக்கு யார் என்று இருக்கக்கூடாது. எவ்வளோ மேக்சிமம் போகலாமோ அவ்வளோ போகணும். அதில் உள்ள பித்அத்துக்களை நம்ம கலந்துக்கக்கூடாது. செலவாத்து சொல்லி போவாங்க, மையத்தை வச்சு போட்டு துவா ஊதிக்கிட்டு நிற்பாங்க. இந்த மையத்துக்கு துவா கேட்குறது தான் ஜனாசா தொழுகை. தொழுது போட்டு ஒருத்தன் அல்வாத்தியாமா, அதில் கலந்துக்கக்கூடாது, அது பித்அத்து.
அந்த பிதத்தில் கலந்துக்காம அதில் நேர்பட்டு சுண்ணாவுக்கு நேர்பட்டு வர விஷயங்களை நம்ம என்ன செய்யணும், கலந்துக்கிட்டு அந்த விஷயங்களை நம்ம கவனிக்கணும். இது ஒரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமைகளாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. இந்த 6 விஷயம் இதை நானும் நீங்களும் நம்முடைய வாழ்க்கையில் அமுல்படுத்த வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.